ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கோட நம்ம வந்துட்டு அப்கமிங் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம வந்துட்டு நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து நிஃப்டி தான். ஸோ நம்ம நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 வீக்காக வந்துட்டு நம்மளோட வியூ, அதாவது என்னோட வியூ பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான். ஏன்னா அதுக்கேற்றாப்புல தான் மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெண்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் மேபி வந்துட்டு உடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட இதுவும் நமக்கு வந்து இருக்குது. ஓகே. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா என்னோட ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான். ஸோ அப் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டு இந்த கேப் அப் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பலாம். ஓகே. ஸோ இதுதான் நடக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்காலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ நான் கொடுத்துருந்தேன். நான் என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனால் இருந்துட்டு மார்க்கெட் வந்து இங்கிருந்து இந்த லெவலில் வந்து கீழே இறங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லெவலுக்கு 21,785 என்னோட டார்கெட்டாக வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன். அதை வந்து 15 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு சார்ட்டாக அதை ஒரு பேஸ் பண்ணி, அதாவது என்னோட ஓன் சிஸ்டம்ல வந்துட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம டிஸ்கால் வந்து நிறைய பேர் கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட்டையும் ட்ரேட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் வந்து ஒருத்தர் பர்சனலாக கேட்டார் வியூ ஏதாச்சும் இது பண்ணிட்டு. ஸோ அந்த நேரத்தை வந்துட்டு வெளியில் இருக்கும்போது சரி ஓகே மொபைலில் பார்த்தேன். ஸோ மொபைலில் பார்க்கும்போது அவர் அப்படியே கொடுத்தாரு. இதுதான் என்னோட பிலன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக கீழே விழுந்து அதுக்கப்புறம் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ரிசல்ட். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சார்ட் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வியூ பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ நம்மளோட சேனல் எல்லாமே வந்துட்டு லைவ் மார்க்கெட் ரிசல்ட் தான். எதுவுமே நம்ம வந்துட்டு பேக் ஃபார்வர்டு அது மாதிரி பண்ணிக்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ எஸ்எல் போனால் எஸ்எல் தான், டிபி போனால் டிபி தான். ஸோ அது மாதிரி தான் கரெக்டாக வந்து என்ட்ரி மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக கீழே இருந்தது. ஸோ ஸ்டில் வந்து இப்போ கொஞ்சம் மேலே வந்துருக்கு. எகைன் இந்த டார்கெட் வந்து வரும். ஸோ என்னோட யூஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு வரும். ஸோ அப்படி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம கொடுத்தாச்சு. டேட்டும் பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே நீங்களும் டைமிங் நீங்கள் போய் பார்த்துக்கணும். ஓகே ஓகே. நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்காது. எல்லா இடத்துலையும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைனான ஸ்ட்ராட்டஜி. அதுலேயும் ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். பட் நம்ம நிறைய வந்து கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு போவோம். அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? கம்பேர் டு எஸ்எம்சியும் ஐசிடி வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்பலாம் வந்துட்டு என்ன சொல்றது, இன்வெஸ்ட்மெண்ட் சாக்கு பாஸ் அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே பார்க்க மாட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு ஈஸியாக வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நான் ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு டவுன்லாம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், அது வந்துட்டு கீழே தான். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேபி இந்த தடவை வந்துட்டு இதை உடச்சிட்டு கீழே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு மேபி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இங்கே குட்டி வந்து கேப் அப் இருக்குது. அங்கே இருந்த மாதிரி இங்கேயும் கேப் அப் இருக்குது. ஸோ அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு மேபி நல்லா பண்ணும். ஓகே நிஃப்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு 62, 63 தான் அப்படியே நமக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுலேயே தான் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட வியூ நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த 60 to 63 ரேஞ்சுக்கு வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ என்னோட வியூ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேலே போகலாம். ஸோ கீழே வரும்போது சப்போஸ் நீங்கள் வந்து கிரிப்டோவில் வந்துட்டு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கீழே வரும்போதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சால் டிசிஏ பண்ணி நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்க. ஓகே, குவான்டிட்டி அக்குமுலேட் பண்ணி உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல growth கொடுக்கும். ஓகே, பிடிசி வந்து உண்மையிலேயே நல்ல growth கொடுக்கும். ஓகே, நாட் ஒன்லி பிடிசி, பொட்டன்ஷியலான ஆல்ட் காயின் எல்லாமே இருக்கு. அதுவும் நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்டி யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு போறவங்க நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் தான். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஆம், இந்த மூவ் பார்த்தீங்கன்னா லிட்டரலி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு என்ன சொல்றது,
இந்த மூவ் சடனா இருந்த மூவுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் மூவ். நம்ம வந்துட்டு நம்ம ட்ரேடிங்ல உள்ளவங்க வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எகைன் வந்து அப்போ மார்க்கெட் வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜோன் நம்ம வந்துட்டு ஓவராலா இந்த ஜோன் நம்ம வந்துட்டு வரும்போது மார்க்கெட் வந்து இங்க இருந்தும் ஃபால் ஆகுறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு. ஓகே. ஏன்னா இங்க இருந்தா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 ஹவரோட சார்ட். இந்த 4 ஹவர்ல 1, 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேண்டில் வந்து மார்க்கெட் இங்க விழுந்துருச்சு. அதிகபட்சம் ஒரு 15 கேண்டில் கூட வச்சுக்கோங்க. இங்க இருந்து 15 கேண்டில் விழுந்த மார்க்கெட். ஸோ இப்போ இங்க மேல போறது பார்த்தீங்கன்னா, எத்தனை கேண்டில் மேல போயிருக்கு. அப்போ இது வந்து கவுண்டர் மூவா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கவுண்டர் மூவ்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஓவராலா இந்த லோ கன்ஃபார்ம் இருக்கு. ஹை எடுத்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து எகைன் இங்கேயே ப்ளே ஆயிருக்கு. ஒண்ணு மார்க்கெட் இங்க இருந்தே நமக்கு வந்துட்டு கீழ விழுகலாம். இல்லன்னா வந்துட்டு எகைன் இந்த சப்ளை வந்துட்டு அங்க இருக்கிற ஆர்டர் கூட ஃபில் பண்ணி கூட மார்க்கெட் கீழ விழுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் எல்லாமே பில்ட் பண்ணி தான் மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. ஓகே. இங்க இருந்தா மார்க்கெட் வந்து சடனா விழுந்தது. அதே மாதிரி இந்த ஜோன்லயும் வந்து மார்க்கெட் விழுகலாம். ஏன்னா ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலா வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் தான். இங்க இருந்து பார்த்தாலே மார்க்கெட் வந்துட்டு டவுன் தான். ஓகே. இங்க சாப் கொடுத்துருக்கு, இந்த பிஓஎஸ் கொடுத்துருக்கு. எஸ்என்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ மார்க்கெட் வந்து டவுன்ல தான் இருக்கு. இப்போ மேல போறது வந்து கவுண்டர்ல பை ஆகி போயிட்டு இருக்கு. அது கீழே அண்ட் ஃபைனலா வந்துட்டு கோல்டு தான். ஸோ கோல்டு வந்து இப்போ கொஞ்சம் மேல போயிருக்கு. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா என்னோட வியூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவுண்டர் பை தான் மேல போயிட்டு இருக்கு. ஸோ மேபி வந்து அப்கமிங்ல வந்துட்டு கீழே ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு ஒரு ஒரு டிமாண்ட்ல வந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் மேல போயிட்டு இருக்கு. எஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து இங்க சார்ட் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க சம் ஜோன்ஸ் இருக்கு. இந்த ஜோன்ல வந்துட்டு பட்டுட்டு கூட மார்க்கெட் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓவராலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், இங்க டச் ஆயிடுச்சு. இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பட்டு திரும்பி தான் வந்துட்டு இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மேபி கூட வந்துட்டு இங்கேயே கூட மார்க்கெட் இங்கிருந்து கூட மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் இந்த ஜோனையும் உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் எகைன் வந்து ஒரு எகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான். பட் இப்போ இங்க நடக்கிறது எல்லாமே வந்து கரெக்ஷன் நடந்துட்டு இங்க இருக்கிற லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எகைன் மேலே போகும். ஸோ நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. இது எல்லாமே பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி கேம் தான். ட்ரேடிங்னாலே அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? எல்லாரும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் சக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம டிஸ்கார்ட்ல வரும்போது தான் அதோட என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அபார்ட் ஃப்ரம் நான் முன்னாடி சொன்ன மாரி தான், எஸ்எம்சி அண்ட் ஐசிடில பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு வந்துட்டு நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. எனக்கு வந்து அங்கே ரிசல்ட் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட சிஸ்டம் அதாவது ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதில் வந்துட்டு சிம்பிளியாக வந்துட்டு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக மார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. அஸ் பர் த ட்ரேட் வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் இல்லைன்னா அதே ஒரு பர்சன்டேஜ் 2 ஆஃபாக நீங்கள் எடுத்துட்டு கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நல்ல ஒரு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு செட்டப்போ 2 செட்டப்போ கிடைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல வந்துட்டு வீக்லி வந்து 1 ஆர் 2 வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ அது நம்ம உங்களுக்கு வேணா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது உண்மையிலேயே வந்துட்டு நல்லா இருக்கும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் இருக்கு போறது. அது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்சிஓ ஐசிடிஓ அது எதுவுமே வந்துட்டு ஆகாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ஓபிஏ இருக்காது. பட் அங்க வந்துட்டு ஒரு சின்ன இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரிலாம் நான் கொஞ்சம் போட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். அது ஓபிஏ தான் கிடையாது. அது என்னோட ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு அந்த ஒரு ஜோன் வேற. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிட்டு நீங்க பண்ணணும். நீங்க வாங்க. கோர்ஸ் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல் தான். ஸோ நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் வந்துட்டு பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ யாருக்காச்சும் கோர்ஸ் வேணும்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.